பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து என்பதாக. அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடவுங்கள். வாக் ஒர்த்தி ஆஃப் யுவர் காலிங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சிறைச்சாலையிலிருந்து எபேசு சபை விசுவாசிகளுக்கு நிருபத்தை எழுதும்போது, உங்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற ஆலோசனையை கூறினார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்கள் அழைப்பின் மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா நாட்டில் காணப்பட்ட வேளையில் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று அழைத்தார். ஆபிரகாம் அந்த அழைப்பிற்கு பாத்திரவானாய் தன்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் வாழ்ந்தான். பவுல் தன்னை கர்த்தர் அழைத்த அழைப்பை குறித்து கூறும்போது அதை பரம அழைப்பு என்பதாக கூறினார். அந்த அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவதற்காக ஆசையாய் இலக்கை நோக்கி அனுதினமும் தொடருகிறவனாய் அவன் காணப்பட்டான். அவர்களைப் போல தேவன் நம்மையும் பரிசுத்த அழைப்பினால் அழைத்து பரம அழைப்பிற்கு பங்குள்ளவராக மாற்றியிருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலன், சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்றதைப் போல உங்கள் அழைப்பை குறித்து ஜாக்கிரதையுடையவர்களாய் காணப்படுங்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் உங்களை அழைத்த அழைப்பு மாறாதவையாய் காணப்படுகிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நீங்கள் அந்த மேன்மையான அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். நாம் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நம்முடைய நடக்கையில், அதாவது அனுதின ஜீவியத்தில் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் முன்குறித்தவர்களை மாத்திரம் அழைத்திருக்கிறார் என்று ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம் கூறுகிறது. ஆகையால் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் உங்களை கிறிஸ்துவில் முன்குறித்து ஊரில் ஒருவனாய் வம்சத்தில் 2 பேராய் அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்காக வாழுங்கள். கோடிக்கணக்கான ஜனங்கள் பூமியில் காணப்பட்டிருந்தும் ஜீவனுள்ள மெய்தேவனை அறியும்படிக்கு நம்முடைய கண்களை திறந்து அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வோடு நன்றியுள்ளவர்களாய் காணப்படுங்கள். இந்நாட்களில் அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் அழைத்த அழைப்பின் மேன்மையை மறந்து உலகத்து ஜனங்களைப் போல வாழுகிறார்கள். ஆண்டவரை அறிந்த ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் இடையே வித்தியாசத்தை இந்நாட்களில் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் ஜீவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் அன்பும் சமாதானமும் காணப்படும் என்று எபேசியர் 4வது அதிகாரம் 2-3வது வசனங்கள் கூறுகிறது. இவைகளெல்லாம் இயேசுவில் காணப்பட்ட சுபாவங்களாய் காணப்படுகிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாமும் இயேசுவின் சிந்தையை தரித்தவர்களாய் காணப்படும் போது அவர் அழைத்த உன்னத அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் காணப்பட முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீரங்களை உன்னத நோக்கத்தோடு முன்குறித்து அழைத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் அனுதினம் உம்மில் காணப்பட்ட சிந்தையை தரித்து வாழ கர்த்தர் எங்களுக்கு துணை செய்யும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். இன்றைய தினம் நாங்கள் கடந்து செல்கிற இடங்களிலெல்லாம் உம்மை பிரதிபலிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கிறிஸ்துவின் வாசனையை வீசுகிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.